நாளிலே பொறுப்படும்படியாய் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் இந்த நாட்களை எங்களுக்கு கொடுத்திருக்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எல்லாவற்றையும் நீரை ஆளுகை செய்வீராக. உமக்கு எல்லா வகையும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை மனமகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஓய்வு நாளே ஆண்டவரை உங்களுக்கு ஸ்தோத்திரம். வேதவாதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே கர்த்தருடைய நாள் என்று கர்த்தாவே அமேன் மனமகிழ்ச்சியோடு தொழுது கொள்ளும்படியா இங்கு வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவர்களும் கிருபை செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே கூட ஒரு சில பாடல்களை பாடி நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. எசேக்கியா ராஜா இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் என்று பாடுகிறார். வியாதி படுக்கையை மாற்றி போட்டான், தேவனை நான் துதிப்பேன் என்று எசேக்கியா ராஜா சொல்லுகிறார். இந்த நாளிலும் தேவன் நம்மளை கண்மணி போல் காத்து வழிநடத்தி வருகிற அந்த நல்ல ஈவுக்காய் கிருபைக்காய் தேவனை துதித்து ஸ்தோத்திரிக்கலாமா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்று பாடி, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசத்தின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசத்தின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லலாம், வல்ல ஜீவ வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உன் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உன் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் நடந்திடுவே. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கின்றார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கின்றார்.
பாடிடுவோம் துதித்திடுவோம் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம் கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம் இயேசு என்னும் நாமம் உண்டு இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம் சொல்லுங்க இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 சொல்லுங்க சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி தூயவரே என் துணையாளரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 ஆராதிக்கும் நேரம் எல்லாம் என்னை அரவணைத்து நிற்கின்றீரே உம்மை ஆராதிக்கும் நேரம் எல்லாம் ஒரு தந்தை போல காக்கின்றீரே உம்மை ஆராதிக்கும் நேரம் எல்லாம் என்னை அரவணைத்து நிற்கின்றீரே உம்மை ஆராதிக்கும் நேரம் எல்லாம் தாய் தந்தை போல காக்கின்றீரே
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் விஷயம் நினைக்கின்றேன், நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கின்றீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கின்றீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். பலவீனம் நீக்கி, பலவீனம் நீக்கி தீனம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தீனம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகின்றேன். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். கதறி அழுத நேரம் எல்லாம் காக்கின்றீர். கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கதறி அழுத நேரம் எல்லாம் காக்கின்றீர். கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரை கைவிடாமல் வைப்பவரை, கண்மணி போல் காப்பவரை கைவிடாமல் வைப்பவரை. நன்றி 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 என்று துதிக்கின்றோம். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கின்றேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கின்றேன்.
நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நேரம் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். நாளை கூட ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம இருக்கிற இடங்கள்ல வீடுகளில இருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வ ஜனங்களே, நான் ஒரு நிமிஷம் கல்வாரியை நோக்கி நாம் பார்ப்போம். நமக்காய் அடிக்கப்பட்ட கல்வாரியை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்த நம்முடைய பரிசுத்த தேவனாகிய நமக்காக பலியான இயேசுவை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுப்போமா. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில வீடுகளிலே முழங்கால் படிட்டு தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நேராக்கி, நம்முடைய கைகளை நேராக்கி, நம்முடைய இருதயத்தை நம்முடைய சிந்தையை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறோம். கல்வாரியை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கல்வாரியை நோக்கி நாம் பார்ப்போம். கொல்கதாவிலே கோர சிலுவையிலே அந்த அன்பினை கண்டோம் அல்லவா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பினை பாடவா, உம் இரக்கத்தை பாடவா, தாழ்மையை பாடவா, உம் தியாகத்தை பாடவா, கொல்கதாவிலே கோர சிலுவையில் அன்பினை கண்டு கொண்டேன், கள்ள நடுவிலே ராஜராஜனின் தியாகம் கண்டு கொண்டேன், கொல்கதாவிலே கோர சிலுவையில் அன்பினை கண்டு கொண்டேன், கொல்ல நடுவிலே ராஜராஜனின் தியாகம் கண்டு கொண்டேன். ஜீவனும் நீரல்லோ, என் வாழ்க்கையும் நீரல்லோ, ஜீவனும் நீரல்லோ, என் வாழ்க்கையும் நீரல்லோ, கோடி கோடியாய் பாடினாலும் அன்பிற்கு ஈடாகுமோ. உணர்ந்து நினைத்து கோடி கோடியாய் பாடினாலும் அன்பிற்கு ஈடாகுமோ. வேறென்ன வேண்டும் இந்த வாழ்விலே, உம்மை பாடும் கிருபை ஒன்றே போதுமே. வேறென்ன வேண்டும் இந்த வாழ்விலே, உம்மை பாடும் கிருபை ஒன்றே போதுமே. அன்பினை பாடவா, உம் இரக்கத்தை பாடவா, தாழ்மையை பாடவா, உம் தியாகத்தை பாடவா. ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டீரே,
அடிக்கப்பட்டிரே, காயப்பட்டிரே, வாய் திறவாது நின்றீரே எனக்காக. தேவனே, இப்போது இந்த ரத்தத்தின் பெருந்துளிகள் நீங்கள் யாவர் மேலும் இதை அறிக்கையிடுகிற, இதை விசுவாசிக்கிற, கிறிஸ்து எனக்காய் பாடுபட்டார் என்று சொல்லி உண்மை பாராட்டுகிற ஒவ்வொரு பங்காளிகள் மீதும் இப்போதே உடைய மன்னிப்பு இறங்கும்படியாய், ரத்தம் எங்களை சுத்திகரிக்கும்படியாய், பசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பசுத்தமாகட்டும் என சொல்லப்பட்ட வேத பிரமாணத்தின்படியாய், தேவனுடைய மேலான ஆலோசனைப்படியாய் இந்த நேரத்தில் நம்ம இன்னும் பசுத்தமாகி உண்மை தரிசிப்பதற்கு, உம்மோடு உறவாடுவதற்கு தேவனே நீங்கள் அனைவரையும் ரத்தம் கழுவட்டும், சுத்திகரிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம், மன்னிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். அடிக்கப்பட்ட காட்சியே நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காய் வானம் விட்டு பூமி இறங்கி வந்தவரே, கல்வாரி பார்த்து சமர்ப்பிக்கிறோம். எல்லாரையும் கல்வி பசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, கடந்து மகிமைப்படுத்த ஆரம்பி செய்யணும். இன்னும் பசுமாய் கொண்டே இருப்பினாங்க, இன்னும் பிச்சைக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்து வளர்ப்பினாங்க. ஆமென். தொடர்ந்து நம் கர்த்தரை மகிழ்ச்சியோடு நாம் ஆராதிப்போம், அவருக்கு துதிபலியை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நல்லவர், எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கிறோம். மனுஷன் தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லுவோம். உற்சாகமாய் எல்லாரும் கரங்களை தட்டி, வீடுகளில் கரங்களை தட்டி, தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நம் கர்த்தரை நன்றியோடு கூட பாடுவோம். தேவன் செய்த நன்மைக்கெல்லாம், தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவோம். நாவு போதாது, நாட்கள் போதாது, ஆயுள் போதாது. நாவு போதாது, நாட்கள் போதாது, ஆயுள் போதாது. தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவோம். தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவோம். நாவு போதாது, நாட்கள் போதாது, ஆயுள் போதாது. நாவு போதாது, நாட்கள் போதாது, ஆயுள் போதாது.
சமூகத்தில் இந்த நாளிலே கர்த்தருக்கு நன்றி பலிபீடம் கட்டுவோம். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகளும் புகழ்ந்து அவரை போற்றுகிற இந்த நாளிலே வாழ்நாள் முழுவதும் மகிமை நாதனை நாம் துதித்துக் கொண்டே இருப்போம் என்று அவை சர்வ சிருஷ்டிகளும் புகழ்ந்து போற்றிடும் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாள மகிழ்ச்சியோடு கூட ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நம்மோடு கூட இருப்பவர் என்ற பாடலை எல்லாரும் தெரிந்த பாடல் இன்னொரு கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்கள். சர்வ சிருஷ்டிகளும் புகழ்ந்து போற்றிடும் சிருஷ்டிகரை துதிப்பேன். சர்வ சிருஷ்டிகளும் புகழ்ந்து போற்றிடும் சிருஷ்டிகரை துதிப்பேன். வாழ்நாள் முழுவதும் மகிமையின் அதனை துதித்துக் கொண்டே இருப்பேன். வாழ்நாள் முழுவதும் மகிமையின் அதனை துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், ஆயத்தன் நல்லவர், இன்றும் என்னோடு இருப்பவர். இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், ஆயத்தன் நல்லவர், இன்றும் என்னோடு இருப்பவர். உந்தன் கருணை இத்தனை அதிசயம் உசீதம் ஆச்சரியமே. உந்தன் கருணை இத்தனை அதிசயம் உசீதம் ஆச்சரியமே. இந்த கிரமங்களும் பாவங்கள் எல்லாம் அகற்றி விட்டிருந்த இரத்தத்தால் விசுவாசத்தோடு ஆமென். இந்த கிரமங்களும் பாவங்கள் எல்லாம் அகற்றி விட்டிருந்த இரத்தத்தால் இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், ஆயத்தன் நல்லவர், இன்றும் என்னோடு இருப்பவர். இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், ஆயத்தன் நல்லவர், இன்றும் என்னோடு இருப்பவர். பெருவீன நிறத்திலும் இந்த சகாய இரவிலும் இந்த இரவில் உண்மை ஆமென். பெருவீன நிறத்திலும் இந்த சகாய இரவிலும் இந்த இரவில் நல்ல பரிகாரி ஔஷதமும் அவரே சுகம் பெற நீங்கிடுவார். ஆமென். நல்ல பரிகாரி ஔஷதமும் அவரே சுகம் பெற நீங்கிடுவார். இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், என்றும் என்னோடு இருப்பவர். இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், ஆயத்தன் நல்லவர், என்றும் என்னோடு இருப்பவர். மகிமையில் வாசம் செய்யும் பரிசுத்தரோடு சுதந்திரம் எனக்கு உண்டு. என்னை பலப்படுத்தி பரிசுத்த ஆவியால் பிரசனத்தை நிறுத்திடுவார். வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக பரலோக பிரசனத்தோடு கூட எல்லாரும் இணைந்து கொள்வோம். இந்த சூழலை எல்லாம் மறந்து தேவ சமூகத்தில் இந்த பரலோக பிரசனத்தில் எல்லாம் இணைந்து கொள்வோமா. மகிமையில் வாசம் செய்யும் பரிசுத்தரோடு சுதந்திரம் எனக்கும் உண்டு.
உண்மையான நம்முடைய தேவனை இந்த காலையில் நாம் ஆராதிப்போம். நான் பாடினது போல பயங்கரமான புயல்கள் நாட்களிலே நம்மை சுற்றி எவ்வளவோ இருக்கா தீமைகள் சூழ்ந்திருக்கிற இந்த நேரங்களிலே, இந்த நாட்களிலே ஒருவேளை நம்முடைய இருதயம் கலக்கம் அடைந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே அவரை துதிக்கும் போது, அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் போது நமக்குள்ளே ஒரு இடம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போதே நமக்கு ஒரு விடுதலை. இயேசு என்ற நாமத்தை அறிக்கை செய்யும் போதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு, நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். அன்பான தேவ ஜனங்கள் எல்லாரும் அந்த இயேசு என்ற நாமத்துக்குள்ள அடைக்கலத்துக்குள்ள ஓடி வந்தது. இத்தனை ஆண்டுகள் தோளில் சுமந்த தேவனை, ஹல்லேலூயா. அந்த இயேசுராஜா என்ற நாமத்தை எல்லாம் உச்சரிக்க போகிறோம். எல்லா கலக்கங்களும், எல்லா தீமையை குறித்த பயங்களும் இந்த நாளில் நம்ம விட்டு ஓட போகிறது. ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் ஒரு பிரசனத்தை நான் உணர்கிறேன். எத்தனை பேர் நீங்க உணர்கிறீங்க? உங்க தோளிலே தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடுவோம். இந்த கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். என் மீதா இத்தனை அன்பு இயேசுராஜா, வானம் பூமி யாவும் படைத்த வல்ல ராஜா, சர்வ வல்ல ராஜா, இயேசுராஜா, 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 இயேசுராஜா. என் மீதா இத்தனை அன்பு இயேசுராஜா, வானம் பூமி யாவும் படைத்த வல்ல ராஜா, சர்வ வல்ல ராஜா. அந்த நாமத்தை எல்லாரும் சொல்லி ஆமென். இயேசுராஜா, இயேசுராஜா, வல்லமையுள்ள நாமம் இயேசுராஜா, 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 இயேசுராஜா. எல்லாரும் சேர்ந்து இயேசுராஜா, 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 இயேசுராஜா. இந்த நாமத்தை சொல்லும் போது நமக்குள்ள ஒரு விடுதலை. ஆமென். எல்லா கலக்கங்களும் இந்த நாளில் நீங்கட்டும் ராஜா. நம்மை ஆராதிக்கிற நம்முடைய ஜனங்கள் மேல உடைய பரிசுத்த பிரசன்னம் இப்பொழுதே வந்து அமரட்டும். உடைய மெல்லிய பிரசன்னம் ஒவ்வொரு இருதயங்களும் இப்பொழுதே ஸ்திரப்படுத்துவதாக. எல்லா கலக்கங்களும் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஆமென். நீதிமான் அதுக்குள்ள ஒரு சுகமாயிருப்பான்னு பார்த்தீர்கள். உம்மை ஆராதிக்கிற உடைய ஜனங்கள், நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உண்மையோடு உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளுகிறோம். காப்பரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா துதிகளும் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசர், இனிமேல் எங்களோடு கூட இருப்பீர் என்ற ஒரு காப்பரிய நம்பிக்கை எங்கள் கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை காரணி கவனித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ மக்கள் மேலும் உடைய பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும். உடைய பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு இருதயங்களும் ஸ்திரப்படுத்துகிறாங்க. கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு பெரிய ஒரு திட்டம் மனதை உண்டாகட்டும். நாளில் எங்களோடு கூட பேசுகிறார். விஞ்ஞான காரியங்கள் எல்லாவற்றையும் பொருட்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் நன்றி. எங்கள் தேவா ஜெபத்தின்
ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆமாண்டவரே, உங்கள் ஜீவியத்துக்கு இதுவே சட்டம், உங்கள் ஜீவியத்துக்கு இதுவே சட்டம். ஆண்டவரே, ஜப சத்தம் ஆண்டவரே உங்களுக்கு வருவதாக, நீர் போட்ட ஜப சட்டம் என் மத்தியிலே செயலாற்றப்படுவதாக. ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். போதும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவருக்கு பெயர் ஜபத்தை கேட்கிறவராக. ஜபத்தை கேட்கிறவரே, அன்பானவரே, அனைவரும் சேர்ந்து இப்பொழுது ஜெபிக்கலாம். வீடுகளிலிருந்து அங்கே கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சுவாச மக்களே, ஊழியக்காரர்களே, நாம் ஜெபம் செய்வோம். முதல் ஜெப குறிப்பாக தம்பி சதீஷ், உங்களுக்கு தெரியும், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக திருச்சபைக்கு வந்த ஒரு தம்பி சதீஷ் இப்பொழுது உயிருக்கு போராடி கொண்டு மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையிலே, புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையிலே மிகவும் ஆபத்தான நிலையிலே அவர் உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அந்த பிள்ளையை குணமாக்கும்படியாக, அவருடைய தேவன் ஆயுசை கூட்டி கொடுக்கும்படியாக, இந்த ஒரு விஷயம் இரக்கம் பாராட்டும்படியாக எல்லாம் அந்த ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாம் ஜெபிப்போமா? கர்த்தர் நோக்கி அவளை இருக்கிறதுக்காக ஜெபிப்போமா? ஆண்டவரே, தம்பியாக்காக சதீஷ்காக ஜெபிக்கிறோம். ஆமாப்பா, தினேஷுடைய அண்ணன் சதீஷ்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ஜெபி, எல்லாம் அவங்க ஜெபி பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இறங்குவா. ஆமென். கர்த்தர் மனம் இறங்குவா, தூதனை அனுப்புவார். ஆமென். சதத்தை உயிர்ப்பிக்க நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, இரக்கத்தின் ஊற்றே ஏசப்பா, மனமிறங்க பிதாவை, மனமிறங்க பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்கப்பா. மறுபடியும் ஆண்டவரே, பிள்ளை உயிர்ப்பித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதை பூசி அவனை கழுவும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசனம் இப்பொழுது மருத்துவமனையிலே அப்பா பெட்ல இருக்கிறதான பிள்ளைகள் இறங்கட்டும். சபையார் ஜெபத்தை கேட்க எவ்வளோ ஜெபங்கள் அங்கே ஜெபித்த பொழுது கேட்டு ஜெயத்தை கொடுத்து இன்றைக்கும் அநேக சாட்சியை வைத்த தேவன் அல்லவா? ஆமென். அந்த தேவன் செய்ய நாயகரே, உடைய மகனுக்கு இறங்கும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தழுவலால் குணமடைகிறோம் என்ற வார்த்தையின்படியாக இப்போதைய இந்த பிள்ளை பரிபூர்ண குணமடைய கர்த்தர் கிருபை செய்யப்பா. மருத்துவரை ஆச்சரியப்படும் அளவுக்கு தேவனே, இந்த வல்லமை வெளிப்படுவதாக, பிரசன்னம் வெளிப்படுவதாக, உடைய கிரியை வெளிப்படுவதாக. மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை தமது மரணத்தால் ஜெயித்தவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி ஜீவன் அவர்களை திரும்பி வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பா சுவாச உறுப்புகளிலே தேவனுடைய வல்லமை இப்போது இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. Glory to God, glory to God. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்க நாமத்திற்கே மகிமை வரும்படியாக, நாமத்துக்கே மகிமை வரும்படியாக எல்லா இந்த விஷ தண்ணீர்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, நல்ல பிரீத் பண்ண, நல்ல சுவாசிக்க வேண்டிய வல்லமையை தேவன் இப்பொழுது அனுப்புவாராக. தேவனுடைய பலன் பிள்ளைகள் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. அவரவரே அசைவாடுங்கப்பா, அசைவாடுங்கப்பா. பிள்ளை மீட்டு கொடுங்கப்பா, காத்து கொடுங்கப்பா. இரக்கத்துக்குள்ள மறைச்சு கொள்ளுங்க ஆண்டவரே, இரக்கத்துக்குள்ள மறைச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. உனக்காக சிலுவை சுமந்தீங்களே, உனக்காக பாடுபட்டீங்களே, உனக்காக உயிர்த்தெழுந்தீங்களே, உனக்காக ஜீவனை கொடுத்தீங்களே, ரத்தமெல்லாம் சிந்தீங்களே. இப்போதும் கர்த்தாவே நினைவு கூறுவீராக, இரக்கம் செய்வீராக. ஒரு விஷய பிள்ளைக்கு இரக்கம் செய்வீராக. விருப்பத்தை கொடுக்கும்படியாக கேட்கிறோம். கர்த்தராகிய தேவன் குணமாக்கி எங்கள் மத்தியில் நிறுத்தும்படியாக கேட்கிறோம். எங்கள் பாவமெல்லாம் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தலைமட்ட தாழ்த்தி ஜெபித்து பிள்ளை மீட்டெடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே,
ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, அடுத்தபடியாக கூட இன்னைக்கு தேசமெங்கிலும் அநேக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். அதிகமாக இந்த கோத்தகிரி, ஊட்டி, கோவை அந்த பகுதிகளில் அதிகமான வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவில் அநேகர் காணாமல் மாயமாய் போயிருக்கார்கள். நம்ம ஜெபிப்போம். மழை அவசியம்தான், ஆனால் ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டுமே தவிர அழிவுக்கேற்ற அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்காதபடி தேவன் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளும்படி தப்பி வைக்கும்படியாக அவன் நிலைச்சரி வராதபடி மக்கள் சேதம் ஆகாதபடிக்கு கர்த்தரே தமிழகத்தை காத்துக் கொள்ளும்படியாக அவன் கேரளாவை காத்துக் கொள்ளும்படியாக ஜெபனோமா. ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நடந்து கொண்டிருக்கிற எல்லா அலுவலுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக கேரளா பகுதிக்காக ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே நீலகிரி மாவட்டம், கோவை போன்ற இடங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய பாதுகாப்பு இறங்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே இந்த நீலகிரி மாவட்டங்களில் அதிகமான கனமழை நிமித்தம் அநேகர் பாதிக்கப்படாதபடி நாங்கள் உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் கர்த்தாவே. இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவருக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய கரம் தூக்கி எடுக்க முடியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, விமான விபத்து போன்ற எல்லா இயற்கையினால ஆண்டவரே, பேரிடர்னால ஆண்டவரே துன்பத்தை சந்தித்து கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் அப்பா. கரம் பிடித்து கை தூக்கி விடுங்க ராஜா. பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை செய்ய முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது போன்ற அழிவுகள் வராதபடி தேசத்துக்காக நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இரக்கமுள்ள தேவனே, அப்படியே செய்து நீங்க மகிமைப்பட கிருபிக்காக, மக்களை காக்கிற கிருபிக்காக நன்றி சொல்ற கர்த்தாவே. கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக யார் யார் மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்களோ தேவன் எல்லாரையும் குணமாக்கும்படியாக விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும். கொரோனாவால மரித்து போனாங்க செய்தி கேட்கவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, இரக்கத்தின் தேவன் நம்முடைய மகிமைக்குள்ள தேசங்களை மூடிக்கொள்வீராக. ஆண்டவரே, எனக்காக நிற்கப்பட்டீரே, பாடுபட்டீரே, நோக்கி மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருக்கு தொட்டு பரவாதபடிக்கு இந்த வைரஸ் கிருமியே இல்லைங்கிற நீ சொல்லட்டும் ஆண்டவரே. நம்முடைய மகிமைக்குள்ள ஒப்படைக்கிற கர்த்தாவே, எல்லா மக்களையும் விடுவித்து தேவன் காத்துக்கொள்வதாக கேட்கிற ஆண்டவரே. இது போன இந்த பொருளாதாரங்கள் கர்த்தாவே குடும்பங்களை ஆசீர்வதித்து, தேசத்தை ஆசீர்வதித்து, சேமத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேலை இழந்தவர்கள் மீண்டுமாய் வேலை வாய்ப்பு கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. ஊதியம் குறைந்தவர்களுக்கு கர்த்தர் இன்னும் சரியான ஊதியத்தை கிடைக்கும்படி தேவன் கிருபை செய்வீராக. எங்கள் தேசங்களிலே அப்பா, பொருளாதார வீழ்ச்சியானது ஆண்டவரே மாறி போகட்டும் கர்த்தாவே. ஆசீர்வாதம் செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. நண்பர்களும் தன் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவரே, தன் சூரியனை உதிக்க செய்கிறவரே, இப்போதும் கூட கர்த்தாவே நோக்கி மன்றாடுகிறோம், விண்ணப்பிக்கிறோம் கர்த்தாவே. மக்கள் சேமத்தை தருவீராக, உங்களுக்கு சேமத்தை கொடுப்பீராக. எங்கள் பாவங்களை, எங்கள் குற்றங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியாக, தேசங்களை ஆஸ்வதிக்கும்படியாக, பசி பட்டினியின்றி மக்கள் சுட்சமாய் வாழும்படி தேவன் அனுகிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, தேசத்துல சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. இந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, இந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. இந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, இந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், வா ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம்.
இந்த தேசம் மீட்படைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் ரட்சிப்படைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக சீசனை அனுப்பி தந்தீர் ஆண்டவரே. அப்பா, இப்படி இந்த பகுதியில வந்து இந்தியாவில் வந்து ரத்த சாட்சியை மறிக்கும்படியாக நீங்க திட்டமிட்டீங்க ஆண்டவரே. அப்பா, உங்க நேசம் அன்றைய உங்க நேசம் எங்க தேசத்துக்கு எவ்வளவா இருக்கிறதப்பா. இன்னும் அறியாத ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான தேவனாய கர்த்தாவே நீதாமே வழிகளை திறந்து விடுவீராக. அவருடைய மன கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் மீட்படைய ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ரட்சிப்படைய ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இங்க பார்த்தாலும் மரண ஓரங்கள் கேள்விப்படுறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கொள்ளை கற்பழிப்பு கேள்விப்படுறோம் ஆண்டவரே. இங்க பார்த்தாலும் தேசத்தில் அமைதி இழந்த காலத்தை கேள்விப்படுறோம். வீசில் அடிக்கடி அன்றாடம் அன்றைய வெட்டுக்குத்து கொலை என்று கேள்விப்படுறோம் கர்த்தாவே. கண்ணோக்கி பார்ப்பீராக. என் தேசத்துக்கு சேமத்தை தரும்போது இதெல்லாம் மாறி போகுமே ஆண்டவரே. வன்முறை ஒழிந்து போகுமே. இந்த தேசம் சேமம் அடையுமே. இந்தியா உமக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே. ரட்சிங்க ஆண்டவரே. நாங்களும் அறியாத இந்த காலங்கள்ல தேடி வந்து ரட்சித்தீரே. இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் மீட்டுக் கொள்ளும்படியாக, ரட்சிக்கும்படியாக, ரட்சிப்போ கர்த்தருடைய இந்த வசனத்தின்படியாக கர்த்தாவே எங்கள் தேசத்தை ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக. அறியாத ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அறிந்து கொள்வதற்கு வழிவகை செய்வீராக, பயன்படுத்துவீராக. எங்களை இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயம் எடுக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இந்த வாரம் வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 17ஆம் சங்கீதம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நீங்கள் வீட்டில் செல்போனை ஒரு ஸ்டாண்டில் வைத்துவிட்டு, செல்ஃபில் வைத்துவிட்டு நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று இதை கவனிக்கிற, இதை பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, சங்கீதம் வாசிக்கும் பொழுது நாம் அனைவரும் வேதத்தை கனப்படுத்தும்படியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆமென் 17ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். பதினேழாம் சங்கீதம், பக்கம் 678. 17ஆம் சங்கீதம், பக்கம் 678. தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். உம்முடைய இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவர்களை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்திகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்கிறேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகள் என்று உமது வலது கருத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியை போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் விளங்குண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மனுஷனுடைய கைக்கும்
உண்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் இணைத்தபடியும் அவர்கள் வயிற்றை உமது பிரளயத்தினால் நிரப்புவே, அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தியடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்முடைய இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பை முடிக்க வேண்டியிருப்பதால் ஒவ்வொரு வாரமும் சில வாரங்களிலே தியான பகுதி எடுக்க முடியாமல் போய்விடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுதும் கூட சில அறிவிப்புகளை சொல்லி நாம் கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அறிவிப்பு தம்பி சதீஷ், உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டுகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய சபையில் வந்து கடந்த ஆளுநை பங்கெடுத்த தம்பி இடையில சில ஆண்டுகளாக தம்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த நாளில் கூட அவன் மிகவும் உடம்பில் பாதிக்கப்பட்டு தவறான ஒரு முடிவு எடுத்ததினாலே அவன் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் மிகவும் ஆபத்தான ஒரு நிலையிலே பிள்ளையாண்டான் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறான். மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். தேவன் கைவிட மாட்டார், அவர் மன்னிப்பார், மனநலங்குவார் என்று நாம் விசுவசித்து சபையார் யாவரும் தம்பி சதீஷுக்காக உருக்கமாய் ஜெபிக்கும்படியாய், அவன் ஜீவனுக்காக தேவனை நோக்கி மன்றாடும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் இறங்கும்படியாக அந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அவனை நோக்கி நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயம் விசுவசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக கூட இன்றைக்கு மாலை 4 மணி அளவில் ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் சார்பாக ஒரு நேரலை ஒளிபரப்பு ஜூம் அந்த ஆப் மூலமாக அந்த நிகழ்ச்சியானது பெண்களுக்கு மாத்திரம், பெண்களுக்கான வாலிபர் கூடுகை நடைபெறுகிறது. ஆகவே ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்திருக்கிற வாலிப தங்கச்சிகள், வாலிப பெண்கள் வீடுகளில் இருந்தே அந்த குறிப்பிட்ட அந்த லிங்கை நீங்கள் ஆன் செய்து அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். காரணம், இந்த நாட்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடும். மீதாக இந்த நிகழ்ச்சி அநேகரை ரட்சிப்பின் பாதையிலும் இன்னும் தேவனிடத்தில் கிட்டி சேர்ப்பதிலும் அநேகர் ஏற்படுத்தி நடத்துவது என்பதற்கும் ஒரு ஆலோசனை கூட்டமாக அது அமையும் என்று விசுவாசிக்கிறேன். ஆகவே நம்ம சபையை சார்ந்த வாலிப தங்கச்சிகளும் சரி, மற்ற புது வாலிப தங்கச்சிகள் அறிமுகம் செய்து இன்றைக்கு மாலை 4 மணி, இன்றைக்கு 4 மணிக்கெல்லாம் சரியாக நீங்கள் உங்களுக்கு அந்த லிங்க் நாங்கள் அனுப்புகிறோம். அது மூலமாக நிகழ்ச்சியை கட்டாயம் பங்கெடுக்கும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள், அதுதான் ஆசீர்வாதம். ஆகவே அநேக புது தேவனை அறியாத தங்கச்சிகள் தான் அறிமுகம் செய்து அவர்களையும் வீடுகளில் இருந்த வண்ணமாக அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க சொல்லும்படியாக அதை ஆன் செய்து அந்த ஜூம் மீட்டிங்கை நீங்கள் அட்டன் பண்ணுறோம் அவங்களுக்கு தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த ஆப் தான் ஜூம் ஆப். ஆகவே அந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த கூட்டம் வெற்றியடைய நல்ல அறுவடை உண்டாக நீங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தரையை நிகழ்ச்சி பொறுப்படுத்தி நல்ல அறுவடையை தேவன் தருவாராக. ஆமென். கர்த்தருக்கு இன்னும் உண்டாகட்டும். அடுத்தபடியாக கூட அன்பானவர்களே, நாம் தேவன் இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போகிறார். ஏன்னா அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்காத நாம் விசுவசிக்க வேண்டும். இந்த வாரம் நமக்கு கிடைக்கலையே, அடுத்த வாரம் தந்துடுவாங்களா, எல்லாரும் வாஞ்சிப்போம், விசுவாசிப்போம், ஜெபித்துக் கொண்டிருப்போம். நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை அது. ஜெபம் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் தேவன் சில காரியங்களை அவர் திட்டமிட்டிருக்கும் போது அந்த காலங்களை புரிந்து நாம் செயல்பட வேண்டியது அவசியம். ஒரு நொடியில் தேவன் மாற்றக்கூடும். ஆனால் இந்த சமயத்தில் நாம் கிறிஸ்து தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்ட என்பதையும் இன்னும் நாம் அவரிடத்தில் அன்பு கூற இந்த காலங்களில் நாம் அவரை இன்னும் சார்ந்து கொள்ள தேவன் இந்த நாட்களை பயன்படுத்தக்கூடும். ஆகவே இந்த காலங்களை நிதானித்து அறிந்து நீங்கள் வாழ்க்கையை சோர்ந்து போகாமல் எழும்பி தேவனுக்கு நீங்கள் பிரகாசிக்கும்படியாக, இனி வரக்கூடிய மகா பெரிய அறுவடைக்கு நேராக உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக உங்களுக்கு நான் நினைப்போடுகிறேன். ஆகவே மற்ற கூட்டங்கள்லாம் நாம் நடத்த முடியவில்லை. அந்த உபவாச கூட்டங்கள், கண்விழிப்பு கூட்டங்கள், வீடு சந்திப்புகள், சுவிசேஷங்களை நடத்த முடியவில்லை. இருந்தாலும் இந்த ஒரு வழியை தேவன் நமக்கு
வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த வழியும் அடைக்கப்பட்டாலும் தேவனுக்கு நமக்குள்ள அந்த வழியை யாரும் அடைக்க முடியாது அல்லவா? ஆகவே நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நன்முட்டி எரிய விடுங்கள். ஆமென். உங்களை நீங்களே இடத்தை அடைக்கட்டிக் கொள்ளுங்கள். பவுல் சொன்னபடி நான் எந்த நிலையிலும் மன ரம்மியமாக கற்றுக்கொண்டேன். பவுல் சொல்றேன், எந்த நிலையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் பவுல் சொன்னது போல இந்த நிலையிலே இந்த நாட்கள்ல கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவிலே உங்கள் மன ரம்மியமாக இருக்கும்படி உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன். காரணம், ஊழியக்காரரை பார்க்க முடியலையே, சபையால பார்க்க முடியலையே, கூடி வர முடியலையே. கண்டிப்பா நீங்கள் போன் மூலமாக அநேகர் உங்களுடைய ஆதங்கத்தை உங்களுடைய ஏக்கத்தை தெரியப்படுத்துறீங்க, நன்கு அறிவேன். ஆகவே நம்ம எல்லாரும் கையையும் வாங்கி கட்டி போட்ட போல நீங்க உணர முடியும். ஆனாலும் கட்டி போட முடியவில்லை, கட்டி போட முடியாது. அவன் கொரோனாவால் முடியாது. தேவன் அதுக்கு நம்மீது அதிகாரம் கொடுக்கவில்லை. ஆகவே நாம் முழங்கால் முறைக்கு ஜெபிக்கும் போது, நாம் தேவன் நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, விசுவாசிக்கும் போது கர்த்தர் எல்லா தடையும் மாற்றுவார் என்பதை விசுவாசிங்கள். விரைவிலே நாம் அரசாங்கத்தை கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஆகவே விரைவிலே தேவன் சட்டங்களை மாற்றக்கூடும். நாம் மீண்டுமாய் கூடி வந்து ஒரு மிகப்பெரிய அவருடைய எழுப்புதலை தேவன் வைத்திருக்கிறார். அதற்கு நாட்கள் நம்ம ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை மனதில் வைத்து தனி ஜெபம், வேத வாசிப்பு, தேவனுடைய உறவு, பரிசுத்தம் இது எல்லாவற்றையும் நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக உங்களுக்கு நான் அறிவுரை வழங்குகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தம்பி ஜீவா எல்லாரும் ஜெபித்தோம். தம்பி உங்களுக்கு முன்பதாக அவன் சாட்சியாக நிறுத்துவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். தம்பி ஜீவாவுக்கு எல்லாம் ஜெபித்தோம். இன்றைக்கும் தேவன் இப்படி பரிபூர்ண குணமாக்கி மருத்துவர் அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று சொல்லி அவன் அனுப்பியிருக்கிறார். இன்னும் ஒரு சில கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மிச்சிருக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்காக மறுபடியும் அவர் செல்வார். இருந்தாலும் அந்த கட்டி காணாமல் போய்விட்டது. அவன் மருத்துவரே ஆச்சரியப்பட அளவு தேவன் கிருபை செய்தார். தேவனுக்கே நம்ம மகிமைக்கான புகழ்ச்சி எல்லாம் செலுத்துவோம். தொடர்ந்து பிள்ளையை இன்னும் பரிபூர்ண சுகமாக்கி அவர்கள் பயன்படுத்துவாராக. ஆமென். மற்ற அறிவிப்புகள் ஏதாயிலும் இருக்குமாயின் உங்களுக்கு நான் போன் மூலமாக அவ்வப்போது நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் கர்த்தருக்காக காத்திருங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரை. ஜெபிப்போம். கர்த்தர் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உடைய சமூகம் எங்களுக்கு பலன், உடைய சமூகம் எங்களுக்கு வாழ்வு. அப்பா ஆண்டவரே, உடைய சமூகம் இப்போதே நிறைத்திருக்கிறது எங்களை. தேங்க்யூ லார்ட். யார் யார் ஆவிலே சோர்ந்து இருக்கிறார்களோ இப்போதே தட்டி எழுப்பும் ஆண்டவரே. ஜீசஸ். ஹல்லேலூயா. நீ மாமா ராகா பாதுனால மனங்களே கூட ஜெபிக்க முடியல. மனங்கள் போட்டாலே எனக்கு ஒரு விதமான சோர்வு வந்து விடுகிறது. இந்த சைட்ல சொல்லி இப்போ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மீது தேவ கரம் இறங்கட்டும். அப்படி பெண்கள் உண்டு, ஆண்களும் உண்டு. அப்படிப்பட்ட மனங்கால்கள் இப்போதே பலப்படுவதா, மனங்கால்களை ஜெபிக்க வேண்டுகிற வைராக்கியத்தின் அபிஷேகம் இப்போதே இறங்கட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணி விடுகிறேன். ஆனா வேதத்தை தொட்டு 4 மாசம் ஆச்சு போல. எப்படியாவது ஜெபிச்சிருந்தேன். ஆனா பைபிளே படிக்க முடியல. அவளை தொட்டாலே எனக்கு தூக்கம் வந்தது, மயக்கம் வந்தது சொல்லி தனிக்கிற பிள்ளைகள் தேவனே அந்த வாஞ்சியை பார்க்கிறீங்களே, இப்போ அந்த தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கப்படுவதா, உடைக்கப்படுவதாக. ஜெபமும் பண்ணிடுறேன், வேதமும் படிச்சிருக்கேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என் தகப்பன், என்னுடைய பாஸ்டர், என்னுடைய போதகர் வழங்கும் இந்த ரேமாவை, இந்த மன்னாவை, எனக்குரிய இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நான் புசிக்க முடியாதபடி தடை வந்து விடுகிறது என்று இருக்கிற பிள்ளைகள் மீது அவங்க இப்போ சிலதை வாட்ச் பண்ணவே இல்லை, இப்ப சிலதை பார்க்கவே இல்லை. அவ்வளவு அலட்சியங்கள். தேவனே இந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. இந்த மந்தையை விட்டு பிரிக்க நினைக்கிற, இந்த ஒழுங்குக்கு வரவிடாமல் தடுக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அப்புறம் பார்த்துக்கலாம், சாயங்காலத்தை பார்த்துக்கலாம் என்று தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணி நிற்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபைக்கு வெளியேறுவதாக. பின்மாற்றத்தின் ஆவிகள், அந்த கீழ்ப்படியாமையின் ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியேறுவதாக. சற்று வைத்த வஞ்சக வலை, என் போதனை சொல்லை கேளாமல் போனேனே, ஐயோ என் போதனை சொல்லை கேளாமல் போனேனே, எல்லா தீமைக்குள்ளும் உள்ளானே என்று சொல்லப்பட்டபடியாக
பிசாசு நாட்கள் அனைவரும் வஞ்சித்து இந்த நேரடி ஒளிபரப்பை பார்க்க முடியாதபடிக்கு மற்ற காரியங்களை முக்கியத்துவப்படுத்துறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை கத்தை விடுவித்து அப்பா இந்த ஒழுங்கு கீழ்ப்படிய இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ள இது மூலமாக கிறிஸ்துவர்கள் பற்றி எறிய தேவனே இப்போதே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உயிர்ப்பிக்கிறார், நடத்த கிரியை செய்கிறார், பெரிய காரியம் செய்கிறார். தடைகள் விலகட்டும். இன்றைக்கும் எங்களோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க, அடிமை மறைத்து இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். செயல்படும் காலம் இதுதான், செயல்படும் நேரமும் இதுதான். உபத்திரவ காலம் வந்துவிட்டது, செயல்படும் நேரம் வந்துவிட்டது. சபையே சபையே ஒற்றுமைப்படு, இரத்த சாட்சி வரிசையிலே நிற்க நீயும் ஆயத்தப்படு. இரத்த சாட்சி வரிசையிலே நிற்க நீயும் ஆயத்தப்படு. செயல்படும் காலம் இதுதான், செயல்படும் நேரமும் இதுதான். உபத்திரவ காலம் வந்துவிட்டது, செயல்படும் நேரம் வந்துவிட்டது. சபையே சபையே ஒற்றுமைப்படு, சபையே சபையே விழித்து எழு. இரத்த சாட்சி வரிசையிலே நிற்க நீயும் ஆயத்தப்படு. இரத்த சாட்சி வரிசையிலே நிற்க நீயும் ஆயத்தப்படு. பணத்தை சேர்த்தது போதும், ஆத்துமாவை சேர்த்திடவாவா. பணத்தை சேர்த்தது போதும், ஆத்துமாவை சேர்த்திடவாவா. உனக்காய் வாழ்ந்தது போதும், தேவனுக்காய் வாழ்ந்திடவாவா. உனக்காய் வாழ்ந்தது போதும், தேவனுக்காய் செயல்படவாவா. இரத்த சாட்சி வரிசையிலே நிற்க நீயும் ஆயத்தப்படு. இரத்த சாட்சி வரிசையிலே நிற்க நீயும் ஆயத்தப்படு. காலம் இதுதான், செபித்திடும் நேரமும் இதுதான். உபத்திரவ காலம் வந்துவிட்டது, செயல்படும் நேரமும் வந்துவிட்டது. சபையே சபையே ஒற்றுமைப்படு, சபையே சபையே எழுந்திடு. இரத்த சாட்சி வரிசையிலே நிற்க நீயும் ஆயத்தப்படு. இரத்த சாட்சி வரிசையிலே நிற்க நீயும் ஆயத்தப்படு. ஆமென். இந்த நாளிலே கூட எஸ்தர் சரித்திரத்தில் சில ஆலோசனைகள் நாம் கேட்டு ஜெபித்து முடிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16, 17. எஸ்தர் 8வது அதிகாரம் 16, 17. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம், இதான் மிக மிக முக்கியம். கவனமாக வாசிங்கள். யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். The joy, அந்த யூதருக்கு காணப்பட்ட அந்த வெற்றி கொண்டாடத்தை கண்டே உலகம் யூதர்களுக்கு பயந்தது. இப்படிப்பட்ட வெற்றியா, இவள் தேவன் இப்படிப்பட்ட தேவனா, அந்த தேவன் தான் எங்களுக்கு வேண்டும் என்று அநேக யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இது வாழ்க்கை பேசக்கூடிய ஒரு ஊழியமாக இருக்கிறது. இது ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை எல்லாம்
தேவன் ஏன் எழுதி வைத்தார்? நான் எப்பொழுதும் இந்த என்னுடைய பிரசங்க வேளையிலே இந்த வசனத்தை நம்மளுக்கு சுட்டி காணிப்பது உண்டு. 1 கொரிந்தியர் 10:11 வசனத்தை அடிக்கடி நினைவுபடுத்தும் நோக்கம் என்ன? நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு. பிரசன்ட் அன்னைக்கு நடந்துச்சுன்னா அதையெல்லாம் தேவன் திட்டம் பண்ணி உங்களையும் என்னையும் நேசித்து இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எச்சரிப்பு உண்டாகும்படி ஏதோ பைபிள் படிச்சு முடிச்சிட்டாங்க இப்படிலாம் நடத்தினாரா அப்படின்னு ஒரு திருப்தி இல்ல, ஒரு டேஸ்டா பைபிள் படிக்கிறது மட்டும் இது எழுதப்படவில்லை. நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இதையெல்லாம் எழுதப்பட்டும் இருக்கிறது என்றால் எழுதியவழியால் பரிசுத்த ஆவியானவர். தீமோத்தேயுல வாசிக்கிறோம், வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டது. ஆகவே இதை மனதில் வைத்து ஒவ்வொரு பிரசங்கத்தையும் கவனிக்க வேண்டும். ஏதோ இந்த நாள்ல பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று எந்த ஊழியக்காரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் தம் ஜனத்துக்கு எந்த மன்னாவை கொடுக்கிறார், எந்த பலத்தையும் சத்தியத்தையும் கொடுக்கிறார், இதுதான் விஷயம். ஆகவே நீங்கள் அந்த நோக்கத்தோடு தேவனை இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நான் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை என்னோடு பேசுங்க ஆண்டவரே என்று ஜெபத்தோடு இதை கவனிக்க வேண்டும். சில லைவ் ப்ரோக்ராம பார்ப்போம், ஏதோ அடுத்து பார்ப்போம், எப்படிலாம் சிலங்க பார்ப்போம், அதுக்கண்டு நீங்க செய்தி கேட்க கூடாது. அன்பானவர்களே, நாம் இதை மிகவும் கவனத்தோடு கூட பயபக்தியோடு கூட தேவசமத்தில் காணப்பட்டு இந்த ஜெபம் முடிந்து ஆசீர்வாதம் வழங்கும் வரைக்கும் எதிர்பார்ப்போடு கூட என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தோடு பேசுங்க ஆண்டவரே, என் சபையாரோடு பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாம் சத்தியத்தை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மோடு பேச முடியும். ஏன்றால் விசுவாசம் இல்லாமல் கேட்கிற கூட்டம் உண்டு என்று வசனம் சொல்வது. ஆகவே அவங்க விசுவாசிக்க முடியாதபடி போகிறது. அந்த கேள்வி ஞானம் இல்லாதபடியினாலே அநேக பின்வாங்கி போவதையும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, சத்தியத்தை நாம் தெளிவோடு கேட்க வேண்டும். என்னென்ன சொன்னார், ஆகாயத்து பட்சிகள் வந்து விதைகளை கொத்தி கொண்டு போது போல சாத்தானும் வந்து இந்த வசனங்களை மறக்கடிப்பதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கான். அதுக்கு எதிர்த்து போராடிதான் இந்த பந்தி வழங்கப்படுகிறது. ஆகவே தேவனே, எனக்கு நல்ல விருந்தை இன்றைக்கு ஆயத்தப்படுத்துகிறேன், என்னோடு பேசும் என்று தெளிந்த புத்தி உள்ளவளாய் சத்தியத்தை எல்லாம் கவனித்து நாட்டிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாய் நம்மை வைத்திருக்கும்படியாக கர்த்தர் திருவுளம் பார்த்துக்கிறார். எஸ்தர் சரித்திரம் நடந்த நிகழ்ச்சி 127 விதமான அங்கு எஸ்தர் நிறுவனம் ஆரம்பிக்கும் போது அந்த ஆகாஸ்வேரு ராஜாவுடைய இந்த ஆதீனம், இந்த அரசாங்கம் 127 நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ்வேருவின் நாட்களே சம்பவித்ததாவது இது ஒரு கதையோ கற்பனையோ அல்ல. அன்பான, இது நடந்த ஒரு நிகழ்ச்சி, இது சரித்திரம். ஆமென், சரித்திர சான்று. என்ன அப்படி சம்பவித்தது? யூதர்கள் அநேகர், யூதர் அல்லாதவர்கள் தங்கள் யூத மார்க்கத்திலே தங்களை ஆவலாக வாஞ்சியாக முன் வந்து இங்க அமைந்து கொண்டார்கள். அன்னைக்கு பவுலை பார்த்து சிறைச்சாலை தலைவன் கேட்டான், பார்த்தீங்களா, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது பவுல் சொன்னார், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசம், அவ்வளவுதான். அந்த விசுவாசத்தை நாம் உலகத்தில் காண்பிப்பதற்கு அழைக்கப்பட்டோம். நமக்குள் பிரகாசிக்கிற கிறிஸ்து இயேசுவை பிரகாசிப்பதற்கு, நம்மை அல்ல, நமக்குள் ஒரு ஒளி உண்டு, நமக்குள் ஒரு வெளிச்சம் உண்டு என்று வெளிச்சம் தெரியாத இருட்டில் அடைந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மிகப்பெரிய வெளிச்சம் நம்மிடத்தில் உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் யோவான் எழுதும் பொழுது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று எழுதுகிறார். சீயோன் சபையாரே, இந்த ஒளி இன்னைக்கு உலகத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதா? சற்று யோசிப்பாங்க. இல்ல, எங்க பார்த்தாலும் கொரோனா, என்ன வாங்க முடியல, கரண்ட் பில் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் என்னத்தை லைட்டு போட்டேன்னு சொல்லி அப்படி மாம்சப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த லைட்டை உங்களுக்குள் ஏற்றப்பட்ட, உங்களுக்குள் அசிபாரம் போடப்பட்ட இந்த ஏசி என்னும் இந்த வெளிச்சத்தை அணைப்பதற்கு எந்த கொரோனாவாலே முடியாது.
எந்த சட்டத்தாலையும் முடியாது, எந்த அதிகாரத்தாலையும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம், ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு தியானித்து நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்க போகிறோம். ஆமே. அநேகர் தங்களை முன்வந்து, நாங்களும் சர்ச்சுக்கு வரோம், நாங்களும் கை கட்டி இங்க போற அல்லேலூயா கோஷத்தை நாங்களும் போடுகிறோம், நாங்களும் ஸ்நானம் எடுக்கிறோம், நாங்களும் அந்த நித்திய ஜீவனுக்கு வருகிறோம் என்று அவங்க உங்களை பார்த்து கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய ஜீவியமானது அநேகருக்கு ஒளியாக வெளிச்சமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகம் போக பார்த்தீங்களா அன்பானங்களே, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, எந்த லைன்ல போனாலும் மக்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு காலமாக இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி இன்றைக்கு கொள்ளையடிக்கவும், கொள்ளையாடவும், இன்றைக்கு கற்பழிக்கவும், தற்கொலை செய்து கொள்ளவும் இன்றைக்கு மக்களுடைய முடிவு வேறு விதமாக இன்னைக்கு நம்ம எவ்வளவோ செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். அப்படி ஒன்றுமே வேணாம் என்று முடிவெடுத்து சும்மா இருக்கிறவங்க கூட இயற்கையின் சீற்றங்கள் பாதிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்லாத உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானங்களே, இந்த நிலையில்லாத உலகத்துல நமக்கு எப்படி இயேசு தேவைப்படுகிறாரோ அதே போல அவரை அறியாத அநேக மக்களுக்கு இந்த வெளிச்சத்தை நாம் காட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலத்துக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்தார். வாசிக்கலாம் எஸ்தர் சரித்திரத்தை. எஸ்தர், ஆமே, 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ராஜ்ய மேன்மை உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்க எதுக்காக? இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவன் இந்த ராஜரீக அபிஷேகத்தை தேவன் நம் மீது போட்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா, உங்க மேல வச்ச அபிஷேகத்தை நீங்க இன்னும் உணர்ந்து கொள்ளாம இருக்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பையே நீங்க இன்னும் உணர்ந்து கொள்ளாம இருக்கிறீங்க. ஏதோ இன்றைக்கு யாரோ வந்து இயேசுவை அறிவிச்சாங்க, மெய்தேவம் அவர் தான், உண்மையான கடவுள் அவர் தான், ஏற்றுக்கொண்டேன் போதும் என்றுக்கிறீங்க. இல்லை இல்லை, அதையும் தாண்டி உங்களை அழைக்கும் போதே உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்து விட்டது. அவன் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா இந்த ராஜரீக அபிஷேகம். அதாவது அந்த காலத்துல மக்களுக்கு இந்த ரட்சிப்பை அறிவிக்கும்படியாக, அழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியான ஒரு அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது என்பதை இந்த காலகட்டத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எஸ்தர் ராஜாத்தி உங்களுக்கு தெரியும், அந்த ஆகாச ராஜாவுக்கு மனைவியாக ராஜாத்தியாக அங்கே அமைக்க பெற்றால், அப்படி பெற்ற காலத்தில் அரண்மனை வாழ்க்கை என்பது சொல்லவா வேணும், ராஜ மேன்மை என்பது சொல்லவா வேணும். கையில சுண்டுனா 10 பெண்கள் வந்து நிற்பாங்க. தண்ணினா அவ்வளவு அருமையான தண்ணி, என்ன வேணுமோ ஆகாரம், பானங்கள், அவ்வளவு சௌகரியங்கள் அந்த அரண்மனையிலே உண்டு. அனைத்தையும் அனுபவிப்பதற்கு ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த மகள். ஆனால் இந்த காலகட்டம் எப்படிப்பட்டது? தன் கோத்திரமெல்லாம், தன் குலமெல்லாம் அழியும்படியாக ஆமான் மூலமாக அங்கே ஆமானை கொண்டு அங்கே சத்துரு தூண்டிவிடப்பட்டு யூதா கோத்திரம் எல்லாம் அழிக்கும்படியாக, யூத வம்சம் நாட்டில் பரம்பிருக்கிற அனைவரையும் சங்கரிக்கும்படியான ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இதை கேட்ட மொர்தெக்காய் வெற்றுத்தி சாம்பல்ல அமர்ந்தார். யூத மக்கள் அனைவரும் வாசம் பண்ணி எல்லாரும் அழுது புலம்பி கொண்டு இருந்தார்கள். ஆனால் எஸ்தர் ராஜாத்தியோ அரண்மனையிலே அவள் சுகத்தோடு காணப்பட்டார். 10ஆம் வரைக்கு சித்தப்பாவுடைய நிலைமையை கண்டு ட்ரெஸ் கொடுத்து விடுறான், இந்த ஆடையை மாத்திக்க சொல்லுங்க சொல்லி மறுபடியுமாக அங்கே அவளுக்கு மொர்தெக்காய் எழுதி அனுப்பின காரியம்தான் இங்கே வாசித்தோம். அப்படி அல்லம்மா, நல்ல ட்ரெஸ் பண்றதுக்கும் நல்ல சாப்பிட்டு நிம்மதியா நான் இருக்க முடியும். இந்த ராஜ்யம் உனக்கு ஏன் கிடைச்சது தெரியுமா? இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை உனக்கு ஏன் தேவன் கொடுத்தா தெரியுமா? உங்க வீட்டுல எத்தனையோ பேர் இருக்க, உங்க வீட்டை கர்த்தர் ஏன் ரட்சித்தா தெரியுமா? அழிவிழுந்து மக்களை மீட்கும்படியாக
தேவன் படைத்த மக்கள் தேவன் பக்கமாக வர விடாதபடி இன்றைக்கு அநேக அறியாமையின் அரக்கன் உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த அரக்கன் பிடியிலிருந்து மக்களுடைய மயக்கம் தெளிவிக்கப்பட்டு இரட்சகரை அறிந்து கொள்ளும்படியாக, ஒளியை நோக்கி வரும்படியாக ஒளி கொடுக்க வேண்டிய நீ, ஒளி கொடுக்க வேண்டிய நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை நான் செயல்படுத்தாவிட்டா கூட தேவன் யாரை கொண்டாகிறோம்? அங்க படிக்கிறோம், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் தேவனிடத்திலிருந்து வரும். தேவன் தம் வேலையை நம்மை கொண்டு செய்யாவிட்டால் யாரை கொண்டாலும் செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கார். நமக்கு அந்த மேன்மை கிடைக்காமல் போகும். அதுதான் அங்கே சொல்லப்படும். ராஜ்ய மேன்மை ஏன் கொடுக்கப்பட்டது? ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பையும் இந்த அபிஷேகத்தையும் பெற்று நாம் இந்த நெருக்கடியான காலத்தையும் புரிந்து இன்றைக்கு விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் விவேகத்தோட நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தி சொல்றீங்க பிரதர், இப்ப என்ன நேரம், என்ன எப்படி இருக்குது, என்ன போயிட்டு இருக்கு, இப்ப போய் நீ ஊழியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, என்னைய தேர்தலுக்கு 1000 பேர் வேணும், நீங்க அநேகர் பேர் தேர்தல் சொல்றீங்க என்று நீங்க சொல்லலாம். எனக்கு அன்பானங்களே, யூதா கோத்திரத்தையே அவன் கொண்டு குவிக்கும்படி ஆமான் அல்ல, அகாஸ்வேர் அல்ல, ஆதி பாம்பாகிய பிசாசும் போட்ட திட்டம் அது. உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவே, அவர் உன் தலையை நசுக்குவா, நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்று ஆதியாகமத்தில் ஆரம்பித்த அந்த யுத்தம் இப்பொழுது எஸ்தர் புஸ்தகத்தில் வந்திருக்கிறது. அந்த யூத குலத்தில் தானே உலகத்தெல்லாம் காத்து ரட்சிக்கும் பரம்பொருள் அந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இயேசு அவதரிக்க போகிறோம். ஆகவே அந்த யூத கோத்திரமே இல்லாதபடிக்கு நாம் நிக்கலமாக்கிவிட்டால் எப்படி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? எப்படி அவர் பிசாசின் தலையை நசுக்க முடியும்? ஆகவேதான் சத்துருவானவன் தந்திரமாக ஒரு சைலண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த இருட்டறையில போற பிளான் போல அவன் முழு யூத கோத்திரத்தையும் கொண்டு குவிக்கும்படியாக ஆமான் மூலமாகவும் அகாசிரியர் மூலமாகவும் அவன் செயல்பட்டான். ஒரு தீங்கும் ஒரு அநீதியுமே நடக்கவில்லை. இந்த இப்படிப்பட்ட சங்கரத்துக்கு வருவதற்கு சட்டம் போடுவதற்கு என்ன மூல காரணம் என்று சொன்னால், மற்ற நபரை போல ஆமானை மொர்தெக்காய் பணிந்து கொள்ளவில்லை. அதுதான் அந்த பிரச்சனை. சத்துரு எடுத்த ஆயுதம் அதுதான். அப்பொழுது இந்த ஆமான் மூர்க்க வெறி கொண்டு அவன் செய்த காரியம் என்ன? அவன் போய் ராஜாவிடத்துல சொன்ன காரியம் என்ன? வாசிக்கலாம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். எப்படி அடையாளப்படுத்துகிறான் என்பதை பாருங்கள். ராஜாவிடத்தில் போய் சொல்ற காரியம் என்ன? ராஜாவே உடைய ஆட்சியின் கீழே ஒரு விதமான நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒரு வித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமா இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நல்ல தேட்டரை பார்ப்போம், ஆட்டுக்கறியா கோழிக்கறியா முடிவு பண்ணுவோம். இன்னைக்கு லீவு நாள் ஜாலியா பீச்சு பார்க்கில் சுத்திட்டு வருவோம். நான் நல்ல போன்ல ஆஃப் பண்ணி போட்டு ஏசியை ஃபுல்லா வச்சு ஹாயா தூங்கி ரெஸ்ட் எடுப்பேன். ஆஃபீஸ் ரொம்ப டைட்டா இருக்குது, இன்னைக்காவது நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவோம் என்று இருக்கிற இந்த உலக வழக்கத்தின்படி இருக்க செய்யாம, எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் என்னை அழைச்ச தேவனை சபையாய் கூடி நாள் அவர் ஆராதிக்கணும்னு சொல்லி அங்கங்க அலைகிறாங்க. விகல்பமா இருக்கிறது. ராஜாவே நாடக தீபாவளி பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. இவங்கன்னா ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ராஜாவே, எங்க பார்த்தாலும் கிறிஸ்துமஸ், ஒரே கேக்கு வெட்டுறது, அப்படியே ட்ரீ அலங்காரம் பண்றது, தாத்தா வேஷம் போட்டு அப்படியே பரிசு கொடுக்கறது, அன்னைக்குதான் புத்தாடை உடுத்தி அப்படியே நிரப்புறது, ஹாப்பி கிறிஸ்துமஸ் பாட்டு பாடுறது. ஆனா இவங்க அன்னைக்குதான் வெள்ளோட உடுத்தி பட்னியா கிடந்து கர்த்தாவே ரட்சிங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விகல்பமா இருக்கிறது. பொங்கல் பண்டிகை கேட்டா அறுவடையின் பண்டிகைன்னு சொல்லி இட்டு கட்டிக்கிட்டு எடுத்து பேசிட்டு, அறுப்பின் பண்டிகை என்று சொல்லிக்கொண்டு, இனிப்பு என்று சொல்லிக்கொண்டு, கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு, நைஸ் தமிழகமே இந்த உலகமெங்கும் கொண்டாடும் பொழுது இவங்க மாத்திரம் வைராக்கியம் பாட்டி கொண்டு எங்களுக்கு டெய்லி பொங்கல்ன்றாங்க. இப்படிப்பட்ட விருப்பமான ஜனங்கள், வைராக்கியம் முடிச்ச ஜனங்கள் இருக்கிறாங்க. வைக்கப்படாது இவங்க இந்தியாவில். இவங்க சாமியா பெரிய சாமியா என்று சொல்லி விருப்பமா இருக்கிறது. இதை கவனிக்கிற அன்பு நினைச்சீங்களே, நீங்க ஒரிஜினல் விசுவாசியா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்கிற விசுவாசியா? வசனம் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவளும் வஞ்சிக்கப்படும் காலம் வரும். சபைக்குள்ள வந்த பிற்பாடும், வேலைக்குள்ள வந்த பிற்பாடு எகிப்தின் புத்தி, எகிப்தின் சிந்தனை. ஐயா அங்க இருக்கும்போது ஈஸ்டர் எலும்பு கிடைச்சையா, இங்க நீ டெய்லி கடி. அங்க இருக்கும்போது நான் டெய்லி கேட்கிறேன், நாங்க அப்படி இப்படி டெய்லி வெட்டு. தினந்தோறும் பண்டிகை தானே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு இருக்கும்போது தினந்தோறும் இது கர்த்தர் உண்டு பண்ணினார். இப்படிப்பட்ட வித்தியாசத்தின்படி ஜீவனுள்ள தேவனுக்கு வெளிச்சம் வீசும்படியாக யூதரல்லாத மற்றவர்கள் இந்த யூதரை பின்பற்றி வந்ததுக்கு அடையாளமாக அவனை உன்னை வைத்தார், அழைத்தார். இன்றைக்கு ஒரு நாள் கொண்டாடி விட்டு போவதற்கு ரட்சிப்பு அவ்வளவு நமக்கு தரங்குறைந்து போய்விட்டதா? வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடி மகிழ்வதற்கு ரட்சிப்பு அவ்வளவு நமக்கு இலக்கணமா போய்விட்டதா? ரட்சிப்பின் சந்தோஷம் என்று படிக்கிறோமே, அது தலை சீரா, அந்த ஹெல்மெட் நம்ம தலை எப்பவும் இருக்கிறது. உங்களை பார்க்கிறவங்க கூட இன்னைக்கு என்ன ஒரு தீபாவளின்னு கேட்கணும், அதை பார்க்கிறவங்க இன்னைக்கு உங்களுக்கு கிறிஸ்துமஸ் கேட்கணும், உங்களை பார்க்கிறவங்க இன்னைக்கு ஈஸ்டர்னு கேட்கணும், உங்களை பார்க்கிறவங்க இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு என்ன பண்டிகைன்னு கேட்கணும். கிறிஸ்டியானிட்டி இருக்க நான் ஒவ்வொரு நாளும் பண்டிகை, உங்களுக்கெல்லாம் என்னைக்காவது தான் பண்டிகை. கடன்பட்டு கூடி குளிக்க போது எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்கள் விருப்பமானவர்கள். ஆமென். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமா இருக்கிறது. அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமா இருக்கிறது. விகற்பம் என்றால் சத்தியத்தை அறியாதவர்களுக்கு நம்முடைய உபவாசங்களும் கண்விழிப்புகளும் நம்முடைய ஐக்கிய ஜெபங்களும் ஆராதனைகளும் ஆர்ப்பரிப்பும் அவர் பார்வைக்கு விகற்பமாயிருக்கும். நான் நினைவுபடுத்துகிறேன், பஸ்கா பண்டிகைக்கு வந்திருந்த அனைவரும் மேல்விட்டு அறையிலே போட்ட சத்தத்தை கேட்டு கூடி வந்து என்ன சொன்னாங்க? இல்ல இல்ல மூல பாஷை பேச கேட்கிறோமே என்று ஒரு சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் இல்ல இல்ல அவங்கள மதுபான வெறி கொண்டு கத்துறாங்க என்று சொல்லி சில பேசியிருந்தாங்க. பாத்தீங்களா? அப்போ நம்முடைய இந்த பெந்தெகோஸ்து சபை பிறக்கும் போதே, தோன்றும் போதே, அது ஆரம்பிக்கும் போதே, ஆவியில் ஊற்றப்படும் போதே அங்கு பிறந்த சத்தத்தின் வலிமையாகப்பட்டது. அங்கு உள்ள காரியங்களை, ரகசியங்களை, வெற்றி கொண்டாட்டங்களை, அபிஷேகத்தை இந்த உலகம் புரிந்து கொள்ளாது. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. விஷயம் இல்லாம கத்துறோம், விஷயம் இல்லாம ஆர்ப்பரிக்கிறோம், அது அறியாத சில அப்படி பேசதான் செய்யும். அதுக்காக வேண்டி உங்களுடைய இந்த அபிஷேகத்தை நீங்களே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தனை போல நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு லீவ் நாளை என்ஜாய் பண்ண கத்தை அழைக்கல, கத்தரோடு என்ஜாய் பண்ணதான் அழைத்திருக்கிறார். அதுதான் உண்மையான என்ஜாய். அந்த சமஸ்தை பறிப்பதற்கு எந்த கொரோனாவாலையும் முடியாது, எந்த 144 முடியாது, 40 சட்டமாலையும் முடியாது. ஆம், உங்களுக்குள்ளே இயேசு இருப்பதை யாரும் பிரிக்க முடியாது. பசியோ பட்டினியோ நாசமோசமோ பட்டயமோ நிர்மாணமோ நிகழ்காரியமோ வருங்காரியமோ எந்த சிருஷ்டியோ தேவதர்களோ யார் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கவனிக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த நிச்சயம் இருக்குதா? அதுதான் வெளிச்சம், அதுதான் வெற்றி கொண்டாட்டம், அதுதான் பிரகாசம். இன்னைக்கு அதை மந்தம் செய்யதானே சத்துரு தந்திரமாக உங்களை வகைத்தெடுக்கிறான், கொண்டு குவிக்க அவன் திட்டமிடுகிறான். எஸ்தர் ராஜாவுக்கு ராஜ்யமே கிடைச்சிருச்சு. அந்த அரண்மனையில ஆடல் பாடல், அவ்வளவு தாதிமார்கள்,
என்ன லைஃப், ஆஹா ரட்சிப்பு சந்தோஷம், எப்ப பார்த்தாலும் ஆனா சர்ச்சையே போதும், சர்ச்சைக்குள்ளேயே போதும். இல்லை இல்லை இல்லை, சர்ச்சில் இருந்து கொண்டு நாம் தேசத்தை நோக்கி பார்க்க வேண்டும். தேசத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும், ரட்சிப்பை கொண்டு போக வேண்டும். ஆமான் எழும்புவது போல, ஆகாசம் எழும்புவது போல அநேக இன்றைக்கு அந்த காலத்தின் வல்லமை எழும்பி தேவனுடைய மக்களை கொண்டு குவிப்பதற்கு, அதாவது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அநேக விதமான யுக்திகளை எல்லாம் சத்துருவான் இன்றைக்கு வீசிக்கொண்டு செயல்படுத்தி கொண்டு வருகிறான். இதை கவனிக்கிற அன்பான இந்த இடம் முக்கியமானது, கவனமாக கேளுங்கள். எப்படி இருக்க போறீங்க? இந்த இடத்துல அடையாளப்படுத்தான ஆமான் யூத மக்களை பற்றி அந்த ஒரு அலங்காரம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டா? அந்த ஒரு கட்டுக்கோப்பு உங்களுக்கு இன்னைக்கு உண்டா? இல்லை இல்லை. சிஸ்டர் பார்த்து கேட்கும்போது, எங்கேயாவது பஸ்ல போகும்போதோ அல்ல ஒரு வைபவங்களையோ பொது இடங்களை பார்த்து தேவனை அறியாத மற்றவங்க கேட்கும்போது எப்படி அடையாளப்படுத்துறாங்க? என்ன முன்னாடி இப்படி இருப்பா, இப்ப இப்படி கேட்கும்போது அதெல்லாம் சும்மா அப்படிலாம் என்று சொல்லி நாம் கிறிஸ்துவை மறுதலிக்கிறோமா? இல்ல அவரிடத்துல இயேசுவை சாட்சியாக நம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட சாட்சியாக நாம் நிற்கிறோமா? சிலுவை உபதேசம் கெட்டு போக்கு பைத்தியம், சிலுவை உபதேசம் கெட்டு போக்கு பைத்தியம். ஒருவேளை உபவாசம் போட்டா கண்டிப்பா நம்ம ஜீவன் போகாது. சிஸ்டர் பிரதர், ஒரு நாள் உபவாசம் போட்டா கண்டிப்பா நம்ம செத்து போக மாட்டோம். தேவன் நம்ம எடுத்துட மாட்டார். கொஞ்சம் உபவாசம் போட்டு கொஞ்சம் உடலை உறுத்தி முழங்கால முடக்கி கத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் அழிந்து போகட்டும் ஆண்டவரே, தேசம் அழியாதபடி காப்பாத்துங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணும். அவர் இரக்கத்தின் தேவன், இரக்கம் செய்வார். ஜெபத்தை கேட்கிறவர் நாட்கள் குறைக்கப்படும். நம் நிமித்தமாக இந்த உபத்திரத்தின் நாட்கள் குறைக்கப்படும் என்று ஒரு வழி இருக்கிறது. கர்த்தர் குறைத்து போடுவார். ஒரு வேலை இருக்கு, இன்னொரு மகாபே அறுவடை இருக்குது, அதுக்கு உங்களை என்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவோம். நம்மை கூட தேவன் செய்யட்டும், ஆசைப்படுவோம். அந்த அபிஷேகம் மங்கி போகக்கூடாது. ஊழியக்கார பார்த்துக்குவாரு. ஆமா, ஊழியக்காரர் பார்த்துக்குவார் தான். கொடுக்கப்பட்ட அழைப்பை செயல்பட்டு சபையவர் பார்த்துக்குவாரு. ஆனா ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு யூதர்களும் அன்றைக்கு செயல்பட்டாங்க. ஒவ்வொரு யூதர்களும் தங்கள் சத்துருவை மேற்கொண்டாங்க. அதுபோல இந்த நாட்டில் நீங்க ஒவ்வொருவரும் முழங்காலை முடக்கி சத்துருக்களை எந்த கால வல்லமைகள் எல்லாம் மனுஷ அதிகாரங்களை எல்லாம் நாம் மேற்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நீங்கள் வெற்றியை கொண்டாடும் பொழுது, தேவனை அறியாத ஜனங்களை பார்க்கும் போதே நாங்களும் வானத்தின் பூமி உண்டாக்கி இந்த மெய் தெய்வத்தை தொழுது கொள்ள வருகிறோம், எங்களையும் சபைக்கு அழைத்துக் கொண்டு போங்க என்று சொல்லி அவங்க உங்களை பார்த்து கேட்கணும். அவ்வளவாய் உங்கள் ஜீவியம் நெருப்பாய் அனலாய் மற்றவர்களுக்கு பெரிய நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு நீங்கள் காணப்படுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஜெபம் செய்வோமா? கர்த்தரை நோக்கி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிச்சு பாடி அர்ப்பணித்து நான் ஜெபித்து முடிப்போம். ஆமென். ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுங்க. சொல்லப்பட்ட வார்த்தை அதிகமாக விளக்கி பேச, மணிக்கணக்கா பேச இப்ப நமக்கு அந்த வசதியில் இல்லை. ஆனாலும் நான் சம்பவத்தையும் கர்த்தர் சொல்ல சொல்லிட்டேன். நீங்க வீட்டுல அமர்ந்து நீங்க சிந்திக்கணும், ஆசை போடணும். இந்த வார்த்தை ஏன் மேய்ப்பன் மூலமா கர்த்தனோட பேசினாரு? நான் இன்னும் எதுல அணிந்து போய் கிடக்கிறேன், எதுல மங்கி எறிகிறேன், நான் இன்னும் எதிர அடைமூட்டிக் கொள்ளணும். நடிச்சபத்திலையா, பரிசுத்திலையா, உபவாசத்திலையா, கண்பிடிப்பிலையா, சுவிச அறிவிப்பதிலையா, எதுல என்று சொல்லி அலசி ஆராய்ந்து தேவனோடு கூட அமர்ந்து தனிமையில அமர்ந்து அந்த பிரசனத்துல பேசுங்க. அந்த பிரசனத்தை வாழ்ந்து கவருங்க. உங்களை கத்து எழுப்புவார்.